friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. Friends, இன்னைக்கு கத்திரிக்காவை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கேட்குறதுக்கே கத்திரிக்காய் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா அப்படின்னு தானே தோணுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடடா கத்திரிக்காய் வச்சு கூட இப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபி. கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்கன்ற கவலை இனிமேல் வேண்டாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ரொம்ப திக்கவும் வேண்டாம், ரொம்ப தின்னாவும் வேண்டாம். இந்த மாதிரி மீடியமாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உப்பு தூவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பை ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். அடுத்த ஒரு பவுலில் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அப்புறம் ஒரு அரை பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், சாட் மசாலா அரை டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுறேன். அப்புறம் கொத்தமல்லி தலையை கையிலேயே இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை ஒன்று சொன்னாப்புல நம்ம மசிச்சு எடுத்துக்கிறணும். பன்னீரும் உருளைக்கிழங்களும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு இப்படி நம்ம லைட்டாக கையில் அமுக்கணும் அப்படின்னா ஒரு கொழக்கட்டை மாதிரி பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்து இன்னொரு பவுலில் நான் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுலேயும் சேர்த்துறேன். அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இதில். அடுத்து சுவைக்கு ஏற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சொன்னாப்புல இதை கலந்து எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு தூவி எடுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி மேலே அமுக்கி விட்டுடலாம் வச்சு. நல்லா ஒட்டிக்கிச்சுல. அடுத்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் போட்டுடலாம். மாவை அப்படி மேலாப்பில் வச்சு இதுக்கு மேலே அப்படியே இந்த மாவை இந்த மாதிரி ஊற்றி விட்டுலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி கவர் ஆகிடணும். நான் இங்கே ஒரு பேனில் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுறேன். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய கத்திரிக்காய் பன்னீர் ஸ்டஃப்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.